வெல்கம் டு கிளாசிக் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் போல் சின்ன வெங்காயம், சின்ன தக்காளியாக ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். மசாலாக்காக ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு. இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு அரை கிலோ போல் மட்டன் எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கிறேன். அடுத்து எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுந்து பச்சை வாசம் போனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளின்றனால நான் 4 தக்காளி சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளியே போதுமானது. தக்காளி நல்லா வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசம்லாம் போகும். அடுத்து நம்ம மிளகு, சீரகம், சோம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கு பார்த்தீங்களா, அதை பவுட்ரு பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மட்டனையும் நான் அது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பிகினர்ஸ் மட்டன் குழம்பு வச்சு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து இந்த மட்டனை நல்லா நான் 30 மினிட்ஸ் போல் வச்சுக்கிறேன். 30 மினிட்ஸ் ஆகும் இந்த மட்டன்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் குக்கர் தாளித்து விட்டுட்டு குக்கரில் கூட விசில் வச்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. கிரேவியும் பச்சை ஸ்மெல் எதுவும் இல்லாமல் இருக்குது. இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.